ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல் சாக்கோபா சொல்யூஷன்ஸ். இன்றைக்கி கிளாஸில் நம்ம தமிழ் 5ஆம் வகுப்பு திட்டத்தினுடைய 2ஆம் பருவம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போயம் கொடுத்துருக்காங்க, எதனாலே, அதாவது இது ஃபுல்லாகவே இயல் 1, ஓகேவா. அதுக்கப்புறம் அறிவின் திறவுகோள், நானும் பறக்க போகிறேன் அப்படின்னு ஒரு துணைப்பாடம் இருக்குது, மூவிட பெயர்கள்னு சொல்லி இலக்கணம் ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. ஸோ இது 4மே உங்களுக்கு இயல் 1 இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இயல் 1 இது. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம எதனாலே ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அது ஒரு பாடல் இல்லையா. எதனாலே அப்படின்னா எதுக்காக அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த பாடலினுடைய இது கண்டிப்பாக உங்களுக்கு மனப்பாட பகுதியாக இருக்கும், ஸ்கூலில் சொல்லுவாங்க. அதை நீங்கள் வாசிச்சுக்கோங்க. எதனாலே பல வண்ண வானவில், எதனாலே வானவில் அப்படின்னா ரெயின்போ, ஓகே. ஸோ விண்மீன் ஒளிர்வது எதனாலே, விண்மீன் அப்படின்னா நட்சத்திரங்கள் ஏன் ஷைனிங்காக இருக்குது, ஒளிர்வது அப்படின்னா ட்விங்க்லிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரோஜாப்பூ சிவப்பது எதனாலே, ரோஜாப்பூனா ரோஸ், தலையில் கேர்ள்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அந்த ரோஸ் ஏன் செவந்து இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இலைகள் உதிர்வது எதனாலே, இலைகள் எல்லாமே லீவ்ஸ் ஆட்டம் சீசன்லலாம் ட்ரையாக கீழே விழுகுது இல்லையா. ஸோ ஏன் அது விழுகுது. அடுத்தது மின்மினி மின்னுவது எதனாலே, மின்மினி பார்த்துருக்கீங்களா, பூச்சி அழகாக மின்னிட்டு இருக்கும். ஸோ நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அது ஏன் மின்னுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பறவைகள் பறப்பது எதனாலே, பறவைகளுக்கு இப்போது விங்ஸ் இருக்குது, வானத்தில் பறக்குது. பட் ஏன் பூமியில் பறக்கிறது இல்லை, ஏன் கீழே பறக்க வேண்டியதுனா, ஏன் மேலே ஆகாயத்தில் போய் ஏன் பறக்குது. அடுத்தது மின்னல் மின்னுவது எதனாலே, மின்னல் அப்படின்னா லைட்னிங், இடி இடிக்கும் போது லைட்னிங் வருதுல்ல வானத்தில், மின்னல். ஸோ அது ஏன் மின்னுது, இப்படி இப்படின்னு ஏன் ஜொலிக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேகம் கருப்பது எதனாலே, மேகம் மழை வரும்போது முன்னாடி மேகம் க்ளவுட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக பிளாக்காக இருக்கும். ஸோ அது ஏன் எதனால அப்படின்னு கேட்குறாங்க. கடலில் அலைகள் எதனாலே, கடலில் அலைகள் தோன்றுது இல்லையா, வேவ்ஸ் ஏன் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அனைத்தின் காரணம் கண்டறிந்தால் அறிஞனாகலாம் அதனாலே. ஸோ எல்லாத்தோட ரீசன்ஸ், இதெல்லாம் ஏன் இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரீசன்ஸ், காரணங்கள், ரீசன்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ஒரு அறிஞன் ஆகலாம். அறிஞன் அப்படின்னா அறிவாளி, சயின்டிஸ்ட் எப்படின்னா வச்சுக்கலாம், நல்ல ஒரு ஞானி ஆகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ஸோ இந்த எதனாலே போயும் ஒரு மனப்பாட பகுதி, நல்லா படித்து வச்சுக்கோங்க. முழு பாடலும் மனப்பாட பகுதியாக தான் இருக்கும், ஓகேவா. ஓகே, இப்போ இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்த்தலாம். பேஜ் நம்பர் 3 இருக்குது, ஓகேவா. பென்சில் எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக சொல்லும் போது எழுத முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் பொறுத்துக, விண்மீன், ஓகேவா. விண்மீனுக்கு ஒளிரும், விண்மீனா நட்சத்திரம்னு சொன்னேன். ஸோ அது எப்படி ட்விங்கிள் ஆகும்ல, ஒளிரும். அடுத்து ரோஜாப்பூ சிவக்கும், மேகம் கருத்திருக்கும், மழை வரத்துக்கு முன்னாடி மேகம் எப்படி இருக்கும், நல்லா பிளாக்காக இருக்கும், ஓகேவா. இலை உதிரும், 4th ஒன், இலை உதிரும், ட்ரை லீவ்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கீழே கொட்டிடுதுல, அதுதான். பறவை பறக்கும், ஓகேவா. ஸோ 4, 5, 1, 2, 3, ஓகே. நெக்ஸ்ட் வினாக்களுக்கு விடையளிக்க. வானவில் எப்படி தோன்றுகிறது, வானவில் எப்படி தோன்றுகிறது, வானவில்னா ரெயின்போ. ஸோ அது எப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 2, அதாவது இந்த பேஜில் இந்த பாடல் பொருள் இருக்கு இல்லையா, இங்கே 2 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட், அது 2 லைன்ஸ் இருக்குல்ல. ஸோ அதுதான் ஆன்சர். வானில் உள்ள நீர்த்துளிகளுள் சூரிய ஒளி ஊடுருவும் போது, வானில் உள்ள நீர்த்துளினா ஸ்கையில் இருக்கக்கூடிய கிளவுட்ஸ்குள்ள நீர்த்துளிகள் இருக்கும், சரியா. அதாவது ட்ராப்ஸ், வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். அதில் அதுக்கு பேக் சைடில் என்ன இருக்கும் அப்படின்னா சன் இருக்கும். அந்த சன் ரேஸ் அந்த நீர்த்துளி மேலே பட்டு என்ன ஆகுது அப்படின்னா பின்புறமாக எதிரொலிப்பது அப்படின்னா ரிஃப்ளெக்ஷன் ஆகிறது. ஆப்போசிட் சைடில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, வானவில். ஸோ வானவில் அப்படின்னா ரெயின்போ. ரெயின்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், இங்கேயுமே போயமில் கொடுத்துருக்காங்க, தெரியுதா. ஸோ இதுதான் ரெயின்போ. கலர்ஸ் 7 கலர்ஸ் இருக்குல்ல, தட் இஸ் ரெயின்போ, ஓகே. நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின், கடலில் ஏன் அலைகள் உண்டாகின்றன. ஏன் கடலில் அலைகள்னா வேவ்ஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டு வருதுல்ல. ஸோ அந்த அலைகள் ஏன் வருது அப்படின்னு கேட்குறாங்க. சேம் பேஜ் நம்பர் 2ல் கீழே லாஸ்ட் பாயிண்ட், இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆன்சர், செகண்ட் ஒன் லாஸ்ட் பாயிண்ட். என்னன்னு பாருங்கள். பூமியின் மீது சந்திரனின் ஈர்ப்பு விசை இருப்பதால், ஈர்ப்பு விசை அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அதாவது இப்போ நீங்கள் ஒரு பென்சிலோ இல்லை ஏதோ ஒரு ஆப்பிள் இல்லை ஏதோ ஒரு பொருள் மேலே தூக்கி போட்டிங்க அப்படின்னா திருப்பி கீழே என்ன வருது, அதே ஆப்பிள் பென்சிலில் திரும்பி கீழே வந்துடுது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஈர்ப்பு விசை, ஒரு அட்ராக்டிவ் பவர் இந்த பூமிக்கு இருக்குது.
ஓகேவா? ஸோ அது எதனால் அப்படின்னா சந்திரனுடைய ஈர்ப்பு விசை. சந்திரன்கிறது மூன், ஓகேவா? ஸோ அதோட ஈர்ப்பு விசை தான் நம்மளோட பூமி மேலே அது படுது. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால தான் கடலில் அலைகள் வந்து வருது அப்படிங்கிறாங்க. ஓகேவா? இது எல்லாமே சயின்டிஃபிக்கலான ஒரு ட்ரூத் தான். ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே குழந்தைங்களா? அடுத்தது சிந்தனை வினா பாருங்கள். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே இருக்கிறது, ஆனால் அதில் வாழும் நாம் சுழல்வதில்லை, ஏன்? விடை காண்போமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன புரியுதா? அதாவது இப்போ ஏர்த், பூமினா ஏர்த் வந்து நம்ம சுற்றுது, அது நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஆனால் ஏன் நம்ம மட்டும் சுற்ற மாட்டேங்கிறோம்? நம்மளும் ஏர்த்தில் தானே இருக்கோம், ஓகேவா? ஸோ ஏர்த் சுற்றுது, ஏர்த் சுற்றும் போது நம்ம சுற்றுறதில்ல. ஸோ ஏன் அப்படின்னு சொல்லி ஆன்சர் பார்க்கலாமா? நான் வந்து நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், இங்கே பாருங்கள். பக்கம் 3 சிந்தனை வினானுடைய ஆன்சர் ரொம்ப சின்னது தான். என்னென்னு பார்க்கலாம். நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டே தான் இருக்கிறது, ஆனால் புவியீர்ப்பு விசை இருப்பதால் சுழற்சியை நாம் உணர்வதில்லை. ஓகே, புவியீர்ப்பு விசைனா இப்போ தான் சொன்னேன் இல்லையா, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். ஓகே, ஸோ அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கிறதுனால நம்மளை அதை அப்படியே பிடிச்சி வச்சுக்குது. அப்படியே அந்த பூமி வந்து தரையோட நம்மளோட கால் வந்து ஒட்டி பிடிச்சி வச்சுருக்கு. இல்லைன்னு வச்சுக்க, நம்ம எப்படி பறந்துட்டுருப்போம் இல்லையா? இப்போ எப்படி ஸ்பேஸ்க்கெலாம் போனால் வந்து சயின்டிஸ்ட்லாம் வந்து காற்றுலேயே பறக்கிற மாதிரிலாம் படம்லாம் பார்த்துருப்பீங்கள்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்னது பறந்துகிட்டே இருப்போம். அங்கெல்லாம் வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இல்லை, அதனால தான் வந்து அங்கே பறக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளும் என்ன பண்ணுவோம், அங்கங்கே ஆளுக்கு ஒரு பக்கம் பறந்துட்டுருப்போம். நினச்சி பாருங்கள், அந்த மாதிரிலாம் பறந்துட்டு இருந்தால் எப்படி இருக்கும்ல. கீழே காலே வைக்க முடியாது, நடக்கவே முடியாது, இங்கேருந்து ஒரு பக்கம் போகவே முடியாது, ஓகேவா? ஸோ நாம் வாழும் பூமி சுழன்று கொண்டு தான் இருக்கிறது, அது வந்து சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த புவியீர்ப்பு விசை இருப்பதால் சுழற்சி, அந்த சுழற்சினா அந்த சுற்றுறது நம்மளால் உணர முடியல, ஃபீல் பண்ண முடியல. ஓகே குட்டீஸ், இதை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க, ஓகேவா? ஓகே குட்டீஸ், இப்போது அதே இயல் 1 அடுத்தது உரைநடை, செகண்ட் லெசன், அதாவது அறிவின் திறவுகோள். இயல் 1 ஃபுல்லாகவே இன்றைக்கி பார்த்துடலாம், ஓகேவா? ஓகே, இது இந்த லெசன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்படி ஆப்பிள் வந்து கீழே விழுகிறதுனால நம்மளுக்கு வந்து எப்படி வந்து கிராவிடேஷன் புவியீர்ப்பு விசை இருக்குது அப்படின்னு சொல்லி எப்படி கண்டுபிடிச்சாங்க. இந்த சீசாவில் ஒரு பையன் ஒரு பக்கம் காதில் வச்சு கேட்கும்போது இன்னொரு பக்கம் அந்த குண்டூசியால் கீறுவான் இல்லையா? ஸோ இங்கே கீறுற அந்த ஒளி வந்து ஆப்போசிட் சைடில் கேட்குது. இதை பார்த்துட்டு இருந்தவங்க தான் வந்து என்னது வியக்க வச்சதுனால, ஸோ இதை யார் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க இதிலிருந்து அப்படிங்கிறது ஐசக் நியூட்டன் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பார் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் நிகழ்வுகளும் நடந்திருக்கும், ஓகேவா? ஆவி மேலே வரதுனால நம்மளுக்கு நீராவி இயந்திரம் வந்து கண்டுபிடிச்சாரு, ஓகேவா? யார்? இரேனே லென்னக். ஸோ இந்த மாதிரி இந்த லெசன் ஃபுல்லாகவே 3 அறிஞர்கள் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. இதோட புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 7 இருக்குது. படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம். மதிப்பீடில் இருக்கக்கூடிய முதல் கொஷின், அறிவியல் அறிஞர் அதோடைய பிரித்து எழுதுக கேட்குறாங்க. அறிவியல் கூட்டல் அறிஞர், ஓகேவா? பதில். அடுத்து மணித்துளி, இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மணி கூட்டல் துளி. இந்த 3 சுழினா போடணும், 2 சுழினா போடக்கூடாது, ஓகேவா? ஸோ மணி 3 சுழினா மணி கூட்டல் துளி, இத்து வந்து வரக்கூடாது. இந்த இத்து எடுத்துட்டு தான் நம்ம ப்ளஸ் போடணும் அந்த இடத்துல. அடுத்தது 10 கூட்டல் 2, நல்லா பாருங்கள், 10ங்கிறது 10 நம்பர் இல்லையா? ஸோ அது கூட 2 ஆட் பண்ணால் 10 + 2 12 தானே. ஸோ 12க்கு நம்ம தமிழில் என்ன சொல்லுவோம்? 12, ஓகேவா? பனி ரே போடணும், ரா போடக்கூடாது, 2ன்னு போடக்கூடாது, ரே 2, சரியா? முதல் பதில் பதில். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் 4th கொஷின், வேகமாக அப்படின்னா விரைவாக, சீக்கிரமாக வாங்க அப்படின்னு அர்த்தம், ஓகேவா? அடுத்தது மரப்பலகை அப்படின்னா மரம் கூட்டல் பலகை, சரியா? மரத்தால் செஞ்ச பலகை, அதனால தான் அது மரம் கூட்டல் பலகை, ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. நீராவி, இதை பிரித்து எழுதணும் அப்படின்னா நீர் கூட்டல் ஆவி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பென்சில் வச்சு எழுதுங்க, சரியா? அடுத்தது புவியீர்ப்பு அப்படின்னா புவி கூட்டல் ஈர்ப்பு, ஈர்ப்புன்னா அட்ராக்ஷன். அடுத்து கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. சமையல் கூட்டல் அறை, சமையல் அறை. இந்த இல்லும் இந்த ஆவும் சேர்ந்து தான் என்ன ஆகிடும் அப்படின்னா லேர்ன் ஆகிடும், மற்றதெல்லாம் அதே ஸ்பெல்லிங் தான், ஓகேவா? அடுத்தது இதயம் கூட்டல் துடிப்பு. இந்த இம்மும் இங்கே இருக்கிற தூவு இது 2 எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இத்து போடணும். அப்போ இதய துடிப்பு அப்படின்னு ஆயிடும் ஸ்பெல்லிங், மற்றதெல்லாம் அதே ஸ்பெல்லிங் தான், ஓகேவா? நெக்ஸ்ட் பொறுத்துக. ஐசக் நியூட்டன் என்ன கண்டுபிடிச்சாரு? புவியீர்ப்பு விசை, கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். அடுத்து இரேனே லென்னக் ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிச்சாரு,
சரியா? நம்ம டாக்டர் கிட்டலாம் போனால் காதில் ஒன்று வச்சு கேட்குறாங்களே நம்ம ஹார்ட்டில் பீட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அது ஸ்டெதஸ்கோப். ஜேம்ஸ் வாட் என்ன கண்டுபிடிச்சாரு? நீராவி இயந்திரம். ஓகேவா? அடுத்தது கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வினாக்களுக்கு விடையளிக்க. மனிதனின் சிந்தனையால் எது வளரத் தொடங்கியது? மனிதனின் சிந்தனையால் அறிவியல் வளரத் தொடங்கியது. ஸோ இந்த எதுங்கிறதுக்கு பதிலாக அறிவியல் அப்படின்னு எழுதுனீங்கன்னா போதும், மற்றது எல்லா கொஸ்டின்லேயே இருக்குது, ஈஸி. அப்புறம் இந்த கொஸ்டின் மார்க் எடுத்துடணும் ஆன்சர் எழுதும்போது. ஓகேவா? மனிதனின் சிந்தனையால் அறிவியல், அறிவியல்னா சயின்ஸு. ஓகே, அடுத்தது ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய எந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது? ஸோ எந்த நிகழ்ச்சி வந்து அவர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு காரணமாக இருந்துச்சுன்னு கேட்குறாங்க. பேஜ் நம்பர் 5ல் இருக்க ஆன்சர் எடுத்துக்கோங்க. இந்த சீசா விளையாடிட்டு இருக்காங்க இல்லையா, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய பேராகிராஃபில் 3rd லைன் 1 2 3 3rd லைனில் ஆப்பிள்னு ஒரு வேர்டு வருது பாருங்கள். அந்த வேர்ட்லேருந்து ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. இது வரைக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட். ஓகேவா? எப்படி எழுதணும்? ஆப்பிள் ஒன்று மரத்திலிருந்து கீழே விழுந்தது. சரியா? இது ஃபஸ்ட் பாயிண்ட். இதை எழுதிட்டு அடுத்தது கொஸ்டின்லேயே இருக்குது, ஈஸியாக எழுதிடலாம். கொஸ்டினில் இருக்கிறது செகண்ட் பாயிண்ட். ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டறிய இந்நிகழ்ச்சி, இந்த எந்தக்கு பதிலாக நம்ம இந்தன்னு கூட எழுதலாம். இந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது அப்படின்னு கூட எழுதிக்கலாம், இல்லைன்னா இந்நிகழ்ச்சின்னு எழுதிக்கலாம். இந்தன்னு எழுதிக்கோங்க. இந்த அப்போ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி காரணமாக இருந்தது. இது வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. சரியா? அந்த ஒரு லைன் படிச்சிங்கன்னா போதும். அடுத்தது ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணம் நிகழ்வு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இது வந்து நான் நோட்டில் எழுதி வச்சுருக்கேன், கொஞ்சம் பெருசாக இருக்கும் ஆன்சர். அதாவது நீங்கள் ஓனாக எழுத தெரியும் உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் ஓனாகவே எழுதலாம். ஸ்பெல்லிங்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் படிக்க வேண்டியதாக இருக்கும், கவனிங்க. அந்த நிகழ்ச்சியை நம்ம அப்படியே எழுதணும். அந்த சீசா நிகழ்ச்சி இருக்குல்லையே, அதை அப்படியே நம்ம எழுதணும். பூங்காவில் சீசா விளையாடி கொண்டிருந்த சிறுவன் ஒருவன் பலகையின் ஒரு முனையில் குண்டூசியால் கீறும்போது மறுமுனையில் தன் காதை பொருத்தி எழும் ஒளியை கேட்டு வியந்தான். ஸோ அதான் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, பூங்காவில் அந்த பார்க்கில் சீசாவில் ஒருத்தன் வந்து அந்த குண்டூசி வச்சு கீறும்போது இன்னொருத்தன் வந்து காதில் வந்து அந்த சத்தத்தை கேட்டுட்டு இருந்தான் இல்லையா. ஸோ இந்த நிகழ்வே ஸ்டெதஸ்கோப் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக அமைந்தது. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின்லேயே இருக்குது. நீங்கள் இந்த 1 2 3 4 ஃபஸ்ட்டு 5 லைன்ஸ் படிச்சிங்கன்னா போதும். ஓகேவா? ஸோ வீடியோ பாஸ் பண்ணி இந்த ஆன்சர் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க ஒரு நோட் புக்கில். ஓகே, ஸோ இந்த லாஸ்ட் 3 லைன்ஸ் கொஸ்டின்லேயே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் 4th ஒன் பார்க்கலாம். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த யாருங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன ஆன்சர் எழுதணும்? ஜேம்ஸ் வாட். நீராவி இயந்திரத்தை கண்டுபிடித்தவர் ஜேம்ஸ் வாட். ஓகேவா? அடுத்தது 5th ஒன். அறிவியல் அறிஞர்களிடம் உற்று நோக்கும் திறன் உள்ளது என்பதை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அறிவியல் அறிஞர்கள் அப்படின்னா சயின்டிஸ்ட். அவங்கக்கிட்ட உற்று நோக்கும் அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்லா ஆராய்ஞ்சு பார்க்குறது, ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்குறது. சரியா? ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த இது எழுதி வச்சுருக்கோம், 2 மட்டும் எழுதியிருக்கோம். ஸ்கூலில் எப்படி சொல்கிறாங்களோ அப்படி எழுதுங்க. பட் நான் வந்து ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன அப்படின்னா, மரத்திலிருந்து கீழே விழுந்த ஆப்பிளை உற்று நோக்கியதால் ஐசக் நியூட்டனின் புவியீர்ப்பு சக்தி உருவானது. அதுதானே உண்மை. ஸோ அந்த ஆப்பிள் எப்படி கீழே விழுந்துச்சு, ஏன் மேலேயே இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி அவர் அதை ரொம்ப சிந்திச்சு பார்த்தனால தான் நம்மளுக்கு வந்து அந்த ஐசக் நியூட்டன் அவர் கண்டுபிடிச்சு அந்த புவியீர்ப்பு சக்தி என்னன்னு தெரிஞ்சுது இல்லையா. அதே போல் சீசா, இப்போ இந்த கொஷினில் மேலே பார்த்தாலும், ஸோ அதே போல் சீசாங்கிற அந்த மரப்பலகையில் விளையாடிய சிறுவர்களின் செயல் என்ன செயல்? அந்த குண்டூசியில் வச்சு கீறும்போது இன்னொரு பக்கம் அந்த ஒலி கேட்டுச்சு இல்லையா, அந்த செயல் தான். செயலினால் இரேனே லென்னக் ஸ்டெதஸ்கோப் கண்டறிந்தார். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பெல்லிங்லாம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் குட்டீஸ்க்கு இல்லையா. ஸோ எழுதி பாருங்கள். ஓகே, எழுதி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெல்லிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தமிழ் பொறுத்த வரைக்கும். வீடியோ பாஸ் பண்ணி அதோட ஆன்சர் எழுதுங்க. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வந்து சிந்தனை வினாவில் ஃபஸ்ட்டு ஒன். ஒவ்வொரு நிகழ்வுக்கு பின்னும் ஒரு அறிவியல் உண்மை உள்ளதா, உங்களால் விளக்க இயலுமான்னு கேட்குறாங்க. ஒரு நிகழ்வுக்கு பின்னாடி ஒரு சயின்டிஃபிக்கலாக ஒரு ட்ரூத் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது உங்களால் ரீசன் சொல்ல முடியுமான்னு கேட்குறாங்க. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அது எழுதுங்க. இங்கே வந்து நான் ஒரு ரீசன் கொடுத்துருக்கேன்.
அதாவது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி, புரியுதா? ஏன் வந்து கடல் நீர் உப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் நான் வந்து இங்கே கொடுத்துருக்கேன். பட் எது வேணாலும் எழுதிக்கலாம், சயின்டிஃபிக்கலாக எது வேணாலும் நம்ம ரீசன் வந்து சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு காரணம் என்னவாக இருக்கும்? மழை நீர் அமிலத்தன்மை உடையது. ஸோ மழை நீர்லேயே வந்து கெமிக்கல் வந்து கலந்துருக்கு. ஓகேவா? சிறிதளவு அமிலத்தன்மை உடைய மழை நீர் பாறைகளின் மீது கடந்து வரும். சிறிதளவு அமிலத்தன்மை உடைய மழை நீர் பாறைகளின் மீது கடந்து வரும்போது பாறைகளை அரிக்கிறது. ஸோ கொஞ்சோண்டு அந்த மழை நீர் அந்த பாறைகள் இதை தண்ணியில் வந்து அடிச்சுட்டு வரும்போது அந்த பாறையில் வந்து இருக்கக்கூடிய அந்த அமிலத்தன்மை என்ன ஆகுது அப்படின்னா அரிப்பெடுக்குது. அரிக்கிறதுனா சொரியறது. ஓகேவா? நம்மளுக்கு எப்படி சொரியுது அந்த மாதிரி அந்த பாறைக்கும் அது வந்து அந்த அமிலத்தன்மை போய் சொரிய ஆரம்பிக்குது. ஸோ அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா அதன் பின் ஆற்றில் அடித்து கடலுக்கு செல்கிறது. ஆற்று நீரில் கலந்து கடலுக்கு போகுது. ஆற்று நீரில் ஏன் உப்பா இல்லை அப்படின்னா அது கொஞ்சம் தான் தண்ணி இருக்கு இல்லையா? ஸோ அதனால் பெரிதளவில் அதில் தெரியாது. இந்த அயனிகளில் 90%, அதாவது 90% வந்து என்னதான் இருக்குது? சோடியம் மற்றும் குளோரைடு இருக்கிறது. புரியுதா? சோடியம், குளோரைடு இதெல்லாம் வந்து கெமிக்கல்ஸ். ஸோ இது வந்து உப்புத்தன்மை கொண்டது. நிறைய வந்து அதில் என்னது? அதுவே ஒரு சால்ட் தான். அப்போ இந்த சால்ட் வந்து ரொம்ப பல கோடி ஆண்டுகளாக வருஷம் கோடிக்கணக்காக ஆண்டுகள் வந்து இப்படியே நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதனால தான் கடல் நீரில் உப்பு அதிகமாக சேருது. ஓகேவா? பல கோடி ஆண்டுகளாக இவ்வாறு நடப்பதால் கடல் நீர் உப்பாக இருக்கிறது. இது நான் கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிள். புரியுதா? நீங்கள் இதே தான் எழுதணும்னு அவசியம் இல்லை. ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதுவும் எழுதலாம். ஓகேவா? ஸோ இது நான் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். ஏன்னா சிந்தனை வேணா இல்லையா? ஸோ 5 மார்க் கொஷின்கிறதுனால நான் கொஞ்சம் பெருசாக எழுதியிருக்கேன். ஓகே? ஸோ கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது அப்படியே வந்து பாஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். இந்த ஆன்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. இல்லை அப்படின்னா ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ நீங்கள் அதை எழுதுங்க. ஓகே குட்டீஸ்? அடுத்தது செகண்ட் ஒன், நீரில் நீந்தும் மீனால் நிலத்தில் வாழ முடியவில்லையே ஏன்? இது வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஏன்னா இதுதான் ஆன்சரு. ஓகேவா? ஸோ என்ன அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் ஒன், காரணம் மீன்களுக்கு நுரையீரல் இல்லை. ஓகேவா? மீன்களுக்கு நுரையீரல் இல்லை. மீன்களுக்கு வந்து லங்ஸே வந்து கிடையாது. செவில்களின் மூலமே சுவாசிக்கின்றன. செவில்கள் அப்படின்னா கில்ஸ்னால் தெரியும் இல்லையா? உங்களுக்கு இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. ஸோ அது மூலமாக தான் என்ன பண்ணுது? ப்ரீத் பண்ணுது. இந்த செவில்கள் நீரில் உள்ள ஆக்சிஜனை மட்டுமே எடுக்க முடியும். ஸோ நீர்னா வாட்டரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன் மட்டும்தான் அது என்ன பண்ணும்? அதால் எடுத்துக்க முடியும் இந்த செவில், இந்த கில்ஸ்னால். ஓகேவா? ஸோ காற்றில் உள்ள ஆக்சிஜனை எடுத்துக்கொள்ள முடியாது. காற்றுனா எங்கே இருக்கிறது? வெளியில், தண்ணிக்கு வெளியில் இருக்கக்கூடிய காற்றுலேருந்து ஆக்சிஜன் நம்ம எப்படி சுவாசிக்கிறோம் அந்த மாதிரி இந்த மீனால் இந்த கில்ஸ் யூஸ் பண்ணி சுவாசிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணுது? அது தண்ணிக்குள்ளேயே இருக்குது. மீன்கள் தண்ணியிலேருந்து வெளியில் வந்துடுச்சு அப்படின்னா இறந்து போயிடுது. ஓகேவா? அதனால் மீன்களால் நீரில் மட்டுமே வாழ முடியும். இது கொஸ்டின்லேயே இருக்குது. லாஸ்ட் பாயிண்ட். ஓகே? ஸோ நீங்கள் 4 பாயிண்ட்ஸ் படிச்சிங்கன்னா போதும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் எழுதுங்க. ஓகேயா? ஓகே. இந்த லெசன் இதோட முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம துணைப்பாடம் பார்க்கலாம். ஓகே? துணைப்பாடம் பாருங்கள். நானும் பறக்க போகிறேன். இந்த துணைப்பாடம் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க, மிஸ்ஸஸ் ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. ஒரு குட்டி பாப்பா வந்து அவங்க அப்பா கிட்டே பேசுகிற மாதிரி தான் இந்த கதை இருக்கும். ஸோ அவள் ஒரு ஷால் மாதிரி ஒன்று போட்டுட்டு நானும் பறக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க அப்பா அது எப்படி முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை தொடங்கும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 பேஜுக்கு இருக்குது. ஸோ அந்த கதை படித்து பாருங்கள். உங்களுக்கெல்லாம் பிடிக்கும் இல்லையா? குட்டீஸ்க்கு கதை படிக்க பிடிக்கும்ல? ஸோ படித்து பாருங்கள். ஓகே? அடுத்தது அதோட மதிப்பீடு. இதில் 1 மார்க்ஸில் எதுவும் கிடையாது, கொஸ்டின் ஆன்சர்ஸ் மட்டும்தான். தன்னால் பறக்க ஓகே, இப்போ துணைப்பாடத்தில் உள்ள ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், பறவை விட அதிக எடையுடன் இருப்பதால் தான் தன்னால் பறக்க முடியவில்லை என்று அமுதா கூறினாள். ஸோ பறவை விட அதிகமான எடை அவள் இருக்கா இல்லையா? அதனால தான் என்னது, அவளால் பறக்க முடியல அப்படின்னு சொல்லி அமுதா சொல்கிறான். ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஒன். அடுத்தது, பறப்பதற்கு ஏற்ற வகையில் பறவையின் உடலமைப்பு எவ்வாறு உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது பறவையின் இறகுகளிலும் எலும்புகளிலும் காற்று பைகள் உள்ளன. இவை பறப்பதற்கு ஏற்ற உடலமைப்பு ஆகும். ஓகேவா? காற்று பைகள் அப்படின்னா அந்த ஹாலோ போன்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் அந்த எலும்பு அப்படி இருக்கிறதுனால, இறகு இருக்கிறதுனால தான் அது பறக்கிறதுக்கு ஒரு ஏற்ற உடலமைப்பாக இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது ஈஸி, ஆன்சர் ஈஸி. இந்த யார் யாருக்கு பதிலாக நம்ம ரைட் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லி எழுதினா போதும். பறக்கும் விமானத்தை கண்டறிந்தவர்கள் கொஷின்லேயே இருக்குது. ஓகேவா? ஸோ ரைட் சகோதரர்கள். அடுத்தது சிந்தனை வினா,
பறவைகளைப் போல பறக்க முடிந்தால் நமக்கு எத்தகைய உடலமைப்பு இருக்க வேண்டும்? எப்படி வந்து நம்மளுக்கு உடம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த எத்தகைய மட்டும் அடிச்சு விட்டுட்டு படகை போல்னு எழுதினா போதும். ரொம்ப ஈஸி. பறவைகளைப் போல் பறக்க முடிந்தால் நமக்கு படகை போல் உடலமைப்பு இருக்க வேண்டும். ஓகேவா? ஸோ படகுன்னா உங்களுக்கு தெரியும்ல, போட் மாதிரி இருக்கணும். முன்னாடி வந்து இப்படி கூர்மையாக இருக்கணும், பின்னாடியும் கூர்மையாக இருக்கணும். நடுவில் மட்டும்தான் என்ன இருக்கணும், பாடி ஷேப் வந்து கொஞ்சம் ப்ராடாக இருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்மளாலையும் பறக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா குட்டீஸ்? ஸோ இன்றைக்கி இது போதும். இந்த இலக்கண பகுதி வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் எடுக்கிறேன் நான். ஓகேவா? ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த யூடியூப் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து அவங்களுக்கும் காமிக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் லைக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து அடுத்த குழந்தைங்களுக்கு அந்த வீடியோ போகும். ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் இப்போ அடுத்தடுத்து வீடியோஸ் போடுறேன் அப்படின்னா அது உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேவா? ஸோ ஓகே, see you on the next video. Bye ma.